Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல்ல ரெகுலரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியண்டடா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024ல PPC கேம்பெயின் ரன் பண்றது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா மீன்ஸ் எப்படின்னா இன் டர்ம்ஸ் லைக் உண்மையிலேயே அதுல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்களா, நமக்கு உண்மையிலேயே வெப்சைட்லயோ இல்லை நம்ம சர்வீஸ் பிசினஸ் பண்ற பட்சத்தில் சேல்ஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிபிசி அப்படின்ற ஒரு கேம்பெயின் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு ஒரு சர்டன் பீரியடில். ஏன்னா பிபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட் பையர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. என்னோடய வெப்சைட்டுக்கு நிறைய இடத்துலேருந்து டிராஃபிக் வரும். ஃபேஸ்புக் ஆட்ஸ்லேருந்து வரும், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லேருந்து வரும், அப்புறம் யூடியூப் ஆட்ஸ்லேருந்து வரும், யூடியூப்பில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்லேருந்து கூட ஆடியன்ஸ் வருவாங்க. பட் ஆனால் யாரெல்லாம் கூகுள் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணி உள்ளே வராங்களோ அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்லேருந்து கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ கன்வர்ஷன் என்ன சொல்கிறேன்னா, ஃபேஸ்புக்லேருந்து ஒரு ஆடு பார்த்துட்டு ஒரு 1000 பேர் வராங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு 1000 பேர் வராங்க. பட் பிபிசி கேம்பெயினில் ஒரு 100 பேர் வந்தால் கூட 100 பேரில் 10 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த கன்வர்ஷன் ரேட்டுன்றது அந்த இதுதான் சொல்கிறேன். இது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்தால் கூட 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அது வந்து இம்பல்ஸ் மார்க்கெட்டிங், இது பிபிசின்றது ஒரு இன்டென்ட் மார்க்கெட்டிங், இன்டென்ஷனோட வராங்க, வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி வராங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். பட் பிபிசி கேம்பெயின் இன்றைக்கி தேதிக்கு ரன் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எல்லாமே இன்றைக்கி தேதி பண்ணுறது கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு கீவர்ட் பிளானர் டூலேருந்து நமக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கோ நம்ம ப்ராடக்ட்டுக்கோ எந்த ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் ரன் பண்ணுமோ அதுக்கான கீவர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு எக்ஸெல்லாம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே அதை காப்பி பண்ணி ஒரு கேம்பெயின் தட்டி விட்றது பிளைண்ட் லெவலில் சில யூடியூப்பில் இருக்க ட்விட்டரில் பார்த்துட்டு. பட் இதில் பிரச்சனை என்னென்னா, ஒரு 1000 rupees கூட ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்பேன், ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். அந்த 1000 rupees வந்து இப்படின்றதுக்குள்ளே போயிடும் சில கேட்டகரிஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி பிஸ்னஸ்க்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் கீவர்ட் பிளானர் இருக்கும். ஸோ நிறைய செட் ஆஃப் கீவர்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற கிளைண்ட்டுக்கு நான் ஆட் ரன் பண்ண போகிறேன், பிபிசி கேம்பெயின் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு சர்ச் பண்ணால் என்னோட வெப்சைட் ரேங்க் ஆகணும், கிளிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக ரன் பண்ணுறேன். பட் அந்த கீவேர்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெட் சர்ச் வால்யூம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு ப்ளாட்ஸ் நியர் போரூர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ போரூர் இருக்க ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டுக்கு நான் சர்ச் பண்ணுறேன், கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாப் பேஜ் பிட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இருக்கையிலே நாங்கள் டாப்பில் கொண்டு வரணும்னா 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பீப்புள், அவருக்குன்னு ஒரு வெப்சைட் ப்ரொஃபஷனலாக ரெடி பண்ணிட்டாரு. அந்த வெப்சைட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க கூகுளில் போரூரில் பிளாட் சர்ச் பண்ணுறாங்க. எப்படி சர்ச் பண்ணுவாங்க, பிளாட்ஸ் நியர் போரூர்னு சர்ச் பண்ணி அந்த கீவேர்ட் சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் மேலே கொண்டு வரதுக்கு நம்ம கொடுக்க போகக்கூடிய அமௌண்ட் இருக்கிறதே மேலே 300 ரூபா. டாப் ஆஃப் த பேஜ் லோ பிட், அதாவது ரொம்ப கீழே வந்தாலும் பரவாயில்லன்றவங்களுக்கு கூட 20 ரூபா. சரி, 20 ரூபா நல்ல ரேட் தானே கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் வந்தாலே 200 ரூபா முடிஞ்சிருச்சு. ஓகே, 10 பேர் வந்தாலே. ஸோ இங்கே என்ன ஒரு ஃபேக்டர் சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் மந்த்லி சர்ச் பாருங்கள், ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ் 50 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ பிளாட்ஸ் நியர் நான் உண்மையிலே கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுறேன், ஸ்பான்சர் ஆட் ரன் ஆகுது, யாரோ புர்வா லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரன் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகேவா? ஸோ பிளாட்ஸ் நியர் அப்படின்னு போட்டோன்னே இவர் வந்து மேபி 300 ரூபா வரைக்கும் கூட கொடுக்கலாம். கொஞ்சம் அப்படியே கீழே நம்ம வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொப்ஷியல், மேபி இவர் வந்து அந்த கொஞ்சம் 300 வந்து ஒரு 100 ரூபா குறைச்சி கொடுத்துருக்கலாம், 200 rupeesக்குன்ட்டு. இன்னும் கீழே வரலாம், திருப்பியும் புர்வா லேண்ட் தான் வருது. விஜிஎன் ஹோம்ஸ், அவங்க இன்னமும் பிட் வேல்யூ குறைச்சிருக்கலாம். யார் அதிகமாக தராங்களோ அவங்க ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட இது ஆப்ஷன் மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லா கிளைண்ட்டுக்குமே பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நான் ரன் பண்ண மாட்டேன். அஸ் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக என்னோட கிளைண்ட்டுக்கு இவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், இவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் நான் இங்கே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளிக்கு மினிமம் வேல்யூ 20 ரூபா காட்டிச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல 20 ரூபான்னு வச்சு பார்ப்போம். 20 ரூபான்னு வச்சு பார்த்தா கூட 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கிளைண்ட்ஸ் வருவாங்க நினைக்கிறீங்க வெப்சைட்டுக்கு? ஒரு 50 பேர் வருவாங்க, 50 பேர் டிராஃபிக்கில் வருவாங்க. அதுக்கு நான் வந்து சோஷியல் மீடியா டிஸ்பிளே கேம்பெயினும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு டிஸ்பிளே கேம்பெயினுமா ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஸோ இன்னொரு கூட ஐடியா இருக்குது. ஓகேவா? நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ என்னோடய கிளைண்ட் ஒருத்தருக்கு ஆட் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கீவேர்டு நான் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. லாஸ்ட் 28 டேஸில் பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி வந்து 22 பிப்ரவரிக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ஆவரேஜ் சிபிவினா ஒரு வியூக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க? 29 பைசா. அதே சார் சிபிசி தானே வரும், சிபிவின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் சர்ச் இன்ஜின் கரெக்டாக அவங்களுக்குமே தெரியும். கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி யூடியூப் சர்ச், அங்கே போயிட்டு ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற வீடியோவை ஃபஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 29 பைசா.
அப்போ சார் நீங்கள் ரியல் எஸ்டேட் சொன்னீங்களா, அப்போ இதுவும் கம்மியாக தான் சார் இருக்கும் கூகுள் பிபிசி கேம்பெயினில். சார் நம்ம போட்டு பார்ப்போம் ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இதில் அப்படியே போட்டு பார்ப்போம். சர்ச் வால்யூம் அந்த ஃபோர்காஸ்ட்டில் போய்ட்டு ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். எஸ், எவ்வளோ கேட்குறாங்க பாருங்கள். 21 ரூபா மினிமம் வேல்யூ கீழே வரதுக்கு. ஹையஸ்ட் பிட் வந்து 96 ரூபா 10 பைசா. ஸோ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள். பட் ஆவரேஜ் சர்ச் வால்யூம் அதிகமாக தான் இருக்குது. சேம் கீவேர்ட் தான். இங்கே வந்து 20 ருபீஸ் மினிமம் வேல்யூ, 96 ருபீஸ் டாப் பேஜ் வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் அதே கீவேர்டுக்கு நீங்கள் எப்படி சார் அவ்வளோ கம்மியான இதை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கூகுள்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின். இந்த இடத்துல நான் வந்து அந்த கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணுறேன். ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் சொன்னோனையும் ஒரு செட் ஆஃப் வெப்சைட்ஸ் கொடுக்கும். வீக்கர் கண்டிப்பாக இவங்களாம் செலவு பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கிளைண்ட் எப்போவுமே பிபிசி கேம்பெயின் பண்ண தான் யூடியூப் போய்க்கோங்க அப்படின்றேன். யூடியூப்பில் போய்ட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடாக இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வரும், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சொல்யூஷன் எல்லாத்துக்குமே கேட்பாங்க. பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணுறது அப்படின்னா பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது ஈஸி. பட் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் போது தான் ஓகே இவங்களுக்கு இந்த மாதிரி ரன் பண்ணும், இவங்களுக்கு இந்த மாதிரி ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோட கிளைண்ட் யோசிச்சு பாருங்களேன், ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் இருக்கிற வந்து கூகுள் பிபிசி கேம்பெயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட் ரன் பண்ணிதானா அவர் டெய்லி 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒரு 50 லீட்ஸாக வந்திருப்பாங்க. அந்த 50 லீட்ஸ் எத்தனை பேர் கன்வர்ஷன் ஆகும் நினைக்கிறீங்க? இன்டென்ஷனோட வராங்கன்னு வச்சுப்போமே. பட் இப்போ யோசிச்சு பாருங்க, நான் வெறும் யூடியூப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரன் பண்ணதுனால எனக்கு இந்த 28 டேஸில் எத்தனை பேர் வந்திருக்காங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 18 வியூஸ் வந்திருக்கு இதில் மட்டும். 18 வியூஸ்லாம் ஒரு மேட்ராஸான்னு கேட்டிங்கன்னா ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட்டில் 51 பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துல. ரெடியூஸ் ஹேர் ஃபால்ன்ற கீவேர்டை வச்சு எங்களோட வீடியோஸை 30 பேர் வந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டாங்க இல்லையா? வீடியோவில் ஃபிக்ஸடாக காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம், லொக்கேஷன் கொடுத்துருவோம், எல்லாமே கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ எனிதிங் நம்ம வந்து இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து இந்த மாதிரி இறங்கி வேலை செய்ய மாட்டுறாங்க. ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை விட்டுருங்க, நம்மள எத்தனை பேர் நம்மளோட பிஸ்னஸ்க்கு இறங்கி வேலை செய்கிறோம்? ஜஸ்ட் ஒரு 4 வீடியோ பார்ப்போம், உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். அதுதான் தப்பு. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானாக நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். நான் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டேன், யூடியூப்பில் எனக்கு சேனல்லாம் ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு வெப்சைட்டில் டிராஃபிக் வரணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுங்க. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சி நம்ம குறை சொல்லி தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வேலை சிம்பிளாக டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சிக்கு லீட்ஸ் வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே கேம்பெயின், பிபிசி கேம்பெயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பிபிசி கேம்பெயின்றது ஒர்த்து தான். பட் ஆனால் இன்றைக்கி நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா காம்படிஷன் ஹெவியானதுனால கீவேர்ட்ஸோட வேல்யூ முதல்ல வந்து சீரியஸாக நான் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் வந்து ஒரு கீவேர்டுக்கு பிபிசி ரன் பண்ணும்போது 2 ரூபா 1 ரூபா, அதாவது நான் சொல்கிறது டாப் பேஜ் வரதுக்கே, டவுன் பேஜ் வரைக்கும் 0.25 பைசா, 0.10 பைசா, ஓகேவா? அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ இப்படி வந்து. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, சில பேர் சொல்லுவாங்க வந்து கீவேர்ட்ஸை நம்ம 3ஆக பிரிச்சுக்கணும். ஹைலி காம்படேட்டிவ், மிட் லெவல் கீவேர்ட்ஸ், அதாவது ரொம்ப காம்படிஷன் ஓரளவுக்கு இருக்கிற காம்படிஷன் கீவேர்ட்ஸு, லோ லெவல் காம்படேட்டிவ் கீவேர்ட்ஸ்லாம் பிரிச்சுட்டு லோ லெவல் கீவேர்ட்ஸ் மட்டும் ரன் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு பிபிசி கேம்பெயின் முதல்ல ரன்னே ஆகாது. ரன் ஆகாது மீன்ஸ் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ சேம் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட்டில் போய்ட்டு பார்ப்போம் ஒரு கீவேர்டுக்கு எத்தனை பேர் ஆவரேஜாக சர்ச் பண்ணுறாங்கன்ட்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தமிழ், ஓகேவா? ஸோ கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். 390 பேர் தான் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இது யார் ரன் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஏஜென்சி ரன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு. ஏன் இப்போ எஸ்ஆர்எம் காலேஜே நான் ரீசெண்டாக போனப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத பிபிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டிகிரி கோர்ஸாக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரணும்னா என்ன பண்ணனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் காலேஜ்னு போடுறேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் காலேஜ்னு போகிறேன். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி படிக்காமல் நான் ஒரு டிகிரி கோர்ஸாக படிக்கணும்னு நினச்சி தேடுறவங்க எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், எஸ்ஆர்எம் காலேஜில் அட்மிஷன் போகிறதுக்கு ஒருத்தவங்க எஸ்ஆர்எம்லேயே கூட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அவங்க உள்ளே ரெக்ரூட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கீவேர்டுக்கு அவங்க ரன் பண்ணால் ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ் 0. ஸோ ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொட்டையாக போட்டு சர்ச் பண்ணுவோமே நம்ம, சூப்பர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கீவேர்டுக்கு ஒரு மாதத்துக்கு 3,10,000 பேர் சர்ச் பண்ணுறாங்க. சார் அப்போ சூப்பர் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க. பட் என்ன பிரச்சனைனா, எஸ்ஆர்எம் காலேஜ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆட் ரன் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், பிபிசி கேம்பெயின் வந்து ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜோனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஈவன் அவங்க அதர் ஸ்டேட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணால் கூட அவங்க கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளே பாருங்கள், நம்ம ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணோன்னா, நான் இப்போ சென்னை இருக்குன்னா சென்னை ஜோன் தான். இதுக்காக நான் வந்து ஒரு திருநெல்வேலி ஜோனில் போயிட்டு ஒரு காலேஜ் சேர மாட்டேன், கரெக்டாக யூஜியோ பிஜியோ. ஸோ அப்போ அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் லொக்கேஷன் பேஸஸ் நம்ம சுருக்கும் போது டார்கெட் லொக்கேஷன் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு இல்லை ஒன்லி ஃபார் சென்னைன்னு கொடுத்து 2 கேம்பெயின் ரன் பண்ணும்போது இந்த 3 லட்சம்ன்றது அப்படியே டிராஸ்டிக்கலாக ஒரு 7,000 8,000 குறையும்.
அதுவும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணுறவங்க காலேஜில் போயிட்டு டொனேஷன் ஃபீஸ்லாம் கட்டி ஜாயின் பண்ணுன்றது அந்த இன்டென்ஷனில் தேட மாட்டாங்க. முதல்ல வெப்சைட் உள்ள போயிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவங்க ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டு சர்ச் பண்ண இன்டென்ஷன் வந்து கற்றுக்கணும், அவ்வளோதான். நான் காலேஜ் போய் தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும், ஆடியன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணணும், எஸ்ஆர்எம்ல இப்போ எனக்கு நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக எஸ்ஆர்எம் இருக்கேன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு எனக்கு அப்ளிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்தாங்கன்னா அப்போ நான் வந்து ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணுவேன். So, are you looking for opportunities in digital marketing? We are tied up with more than 200 plus companies. They are recruiting more than 500 plus digital marketing students in our colleges. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ஒரு ஆட் ப்ரொஃபஷனல் ரெடி பண்ணி அதை நம்ம பேக் டு பேக் வந்து ஸ்கூல் முடித்தவங்களையும் இல்லை ஓரளவுக்கு ஒரு +2 படிக்கிற பையனோட ஆவரேஜ் பேரண்ட்ஸோட ஏஜ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 46 to 52 55 வரைக்கும் வச்சுக்கலாமே, என்ன ஆக போகுது? ஸோ அப்போ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி இந்த வீடியோவை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது ஸோ அதை பார்த்துட்டு ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கோர்ஸ் இருக்குப்பா, டிகிரி லெவல் கோர்ஸ் இருக்குது, அப்போ அதை படித்தா பெரிய பெரிய கம்பெனி வேலைக்கு போகலான்ட்டு அட்மிஷன்ஸ்க்கு லீடாக கன்வெர்ட் ஆவாங்க. ஒரு 500 பேர் 1000 பேர் லீட்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது அதை நம்ம ஃபோன் கால் பேசி கன்வென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பிபிசி கேம்பெயின் நீங்கள் தாராளமாக ரன் பண்ணலாம், ஓகேவா? பட் என்னென்னா ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு 2024 ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கு பிபிசி கேம்பெயினை வேறு மெத்தடில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ ரொம்ப சேஃபர் ஜோனாக ரொம்ப ஒரு கம்மியான ஒரு காஸ்ட்டில் எப்படி ரன் பண்ணுமோ அதெல்லாம் பார்த்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா பிபிசி கேம்பெயினில் ஹை காம்படேட்டிவ் கீவேர்ட்ஸுக்கு பிட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. லோ லெவல் கீவேர்ட்ஸ் காம்படிஷனுக்கு சர்ச்சஸ் கம்மியாக இருக்குது. அதை போட்டு சர்ச் பண்ணுவோம் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்த பார்ட் 2, அதாவது பிபிசி கேம்பெயினை பற்றி இன்னொரு பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணேன். அதில் என்ன பண்ண போகிறேன்னா கீவேர்ட்ஸ்லேயே நீங்கள் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கீவேர்ட்ஸை மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. கூகுள் கீவேர்ட் பிளானர் போகிறீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை வச்சு சர்ச் பண்ணுறீங்க, அது லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் கொடுக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி போகிறீங்களா? இல்லை, அங்கேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிங்கன்னா கம்மியான லெவலில் கூகுள்லேயே நம்ம சொல்கிறேன் கூகுள் சர்ச் இன்ஜினே நம்ம கம்மியான காஸ்ட்டில் பிபிசி கேம்பெயின் ரன் பண்ணலாம். அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.